வணக்கம். இன்றைக்கு காலையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. பல்லடத்திற்கு பக்கத்தில் 100 கிலோமீட்டருக்கும் வேகமாக ஒரு அம்பாசிடர் கார் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ஏப்பா 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒருத்தன் ஓட்டிகிட்டு இருக்கிறான். காவல்துறைக்கு சந்தேகம். உடனடியாக அந்த காரை விரட்டி பிடிக்க முயற்சி செய்கிறார்கள். கார் போய்கொண்டே இருக்கிறது. காவல்துறை தங்களுக்கு பின்னால் வருகிறார்கள் என்றை தெரிந்து கொண்டதும் வேகத்தை அதிகப்படுத்துகிறாங்க. கடைசியில் நிலை தடுமாறி அங்கிருந்த ஒரு மின் கம்பத்தில் மோதி அந்த கார் ஆக்சிடெண்ட்டுக்குள்ளாகுது. நம்ம தெரியும் இல்லையா, சேசிங்னா விஜய் படங்களெல்லாம் எவ்வளோ பெரிய சேசிங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சேசிங். கடைசியில் காவல்துறை காருக்கு பக்கத்தில் வந்தாங்க. காரினுடைய டோரெல்லாம் தெரிச்சு போய் கிடக்கு. பக்கத்தில் வந்தாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு பேரதிர்ச்சி. என்ன தெரியுமா, ஏறத்தாழ 100 கிலோவிற்கும் அதிகமான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருக்கிறது. குட்கா கடத்தப்பட்டிருக்கிறது. இதில் ஹைலைட் இனிதான் நான் சொல்ல போகிறது. தூய சக்தி, அவங்க நாரசக்தி, தூரசக்தி, இப்படியெல்லாம் சொல்லுவார் இல்லையா நம்ம சிஎம் விஜய் அவர்கள். வடை சுடுறதுல யார் இப்போ கெட்டிக்காரர் அப்படிங்கிறது நரேந்திர மோடி அவர்களுக்கும் நம்முடைய விஜய் அவர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய போட்டியே நடக்கும். பாருங்கள் நீங்கள். சரி, இப்போ காருக்குள்ளே போய் நம்முடைய காவல்துறையினர், தமிழ்நாட்டு காவல்துறையினர் உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது 100 கிலோ போதைப் பொருளை பிடிச்சிட்டாங்க. 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் யார் தெரியுமா? அவர்தான் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய பெரியசாமி என்று சொல்லக்கூடிய நபர். சரி, இந்த சம்பவத்தை அப்படியே மைண்டில் வச்சுங்க. அடுத்தது வரேன். இப்போ உங்களுக்கு சில தினங்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு பெரிய அளவில் கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. தமிழ்நாடா இது உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற சந்தேகம் வருது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகளில் தாவேக்காவை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு பாலியல் பிரச்சனையில் சிக்கிய ஒரு பெண் அவங்களாகவே சொல்கிறாங்க, ஸ்ரீவைகுண்டம் தாவேக்கா எம்எல்ஏவுக்கு அதில் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலையே, ஏன் அப்படின்ற கேள்வி கேட்டார். வழக்கம் போல் விஜய் அதற்கு பதில் சொல்லாமல் ஆக்ஷன் பண்ணிட்டு தப்பிச்சிட்டாரு. இப்போது அடுத்த ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். சில தினங்களுக்கு முன்பு மேரத்தான் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஒன்று நம்ம விஜய் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை எல்லாம் ஒழிப்பதற்கும் இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு தொடர்பான ஒரு நிகழ்வு. அது என்னைக்கு ஆரம்பித்தார்னு தெரியல. என்ன நடக்குது தெரியுமா? அடுத்த நாளே ஒரு வீடியோ வந்தது. அன்றைய தினமே வந்தது இல்லையா? நம்ம கில்லி சரத் அமைச்சர் அப்படி மாட்டிக்கிட்டது. இப்போ அவர் மறுக்கிறாரு. இங்கே வேறு சில போராட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தான் பெரிய தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைக்காக நான் மாத்திரையை பொடிச்சு கொடுத்தேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கில்லி சரத் பயங்கரமாக குத்தாட்டம் போடுறாரு. அந்த சேப்பா கிரவுண்டில் அப்படி உடம்பு சரியில்லாமல் குழந்தை இருக்கான், இவர் குத்தாட்டம் போடுறாரு அப்படின்னு இன்றைக்கு வீடியோக்கள் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. அவரின் மீது இந்த நொடி வரையிலும் ஒரு சிறு நடவடிக்கை கூட விஜய் அவர்கள் எடுக்கலை. குறிப்பாக ஒரு செய்தியை சொல்கிறேன். நேற்று IAS IPS அதிகாரிகளுடைய கூட்டம் ஒன்றை சிஎம் விஜய் அவர்கள் தலைமையில் நடத்தினாங்க இல்லையா? அந்த நிகழ்வில் இப்படி குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருக்கக்கூடிய கில்லி சரத் கலந்து கொண்டார் என்பது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்னமும் கோபத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. இதுதான் போதைப் பொருள் ஒழிப்பதற்கான உங்கள் நடவடிக்கைகளா? இதுதான் உங்கள் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பா? இது மட்டும் இல்லைங்க, கூடுதலான ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த 45-50 நாட்களில் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் பாருங்கள். அதாவது நம்முடைய விஜய் அவர்கள் சொல்கிறார்கள், ஊழல் எங்கே பார்த்தாலும் ஊழல் இல்லையா? என்ன சொன்னார்? மக்களுடைய வரிப்பணத்தை தொட விடமாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவனையும் நான் விடமாட்டேன். நல்லா இருக்கு, சூப்பர், பயங்கரமான டைலாக். ஆனால் என்ன நடந்திருக்கு? நேற்றுக்கு MR விஜயபாஸ்கர் என்று சொல்லக்கூடிய அதிமுகவினுடைய முன்னாள் MLA என்ன பண்ணியிருக்கிறாரு? கரூர் MLA MR விஜயபாஸ்கர் அவர் தாவேகா கட்சியில் தன்னை இணைத்திருக்கிறார். இவர் யார்? உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்கள் கரூரில் போகிறாரு. 40க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டார்கள், இறந்து போனார்கள்.
அந்த நிகழ்வு நடந்ததற்கு புறம் முதலாக அரசு மருத்துவமனையில் போயிட்டு முதல்ல போய் அறிக்கை சொன்னவரில் மிக முக்கியமானவர் அப்படின்றது எம்ஆர் விஜயபாஸ்கர். அது மட்டுமல்ல, எம்ஆர் விஜயபாஸ்கர் என்று சொல்லக்கூடிய நபர் ஏறத்தாழ 100 ஏக்கருக்கும் அதிகமான நிலத்தை ஆட்டையை போடுவதற்காக ஒருத்தரை கடத்தினார், 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ஊழல் செஞ்சார் அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருக்கக்கூடிய நபரை தூய சக்தி என்று சொல்லக்கூடிய தாவேக்காவில் தன்னை இணைத்து கொள்ளக்கூடிய காட்சியை நாம் இன்றைக்கு கண்ணால் பார்த்தோம். என்ன நடக்குது பாருங்க. இது மட்டுமா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஊழல் மன்னனாக இருந்தாலும் பாஜக வாஷிங் மிஷினில் போனால் அவன் நல்லவனாகி விடுவான். அவர்களுக்குத்தான் அந்த மாநிலத்தினுடைய உயர் பொறுப்பும் கொடுக்கப்படும் மோடியால். இப்போ அசாமினுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர்களாம் எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான ஊழல்களை செய்தவர்கள். ஆனால் பாஜகவில் போய் சேர்ந்தது. இப்போ அதே பாணியை தாவேக்காவும் பின்பற்றுகிறதா என்பதாக தமிழ்நாட்டு மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன தெரியுமாங்க, டெய்லி மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கோபமே வர ஆரம்பிக்குது. சாமானியர்களுடைய ஒரு அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. சாமானியர்னால் யார்? காமராஜர் மாதிரி, ஜீவானந்தம் மாதிரி, கக்கன் மாதிரி இல்லையா? அப்படியா? 600 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கிறாரு நம்ம சிஎம் விஜய். அதுக்கும் ஒரு 300-400 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கிறாரு நம்ம அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. மரிய வில்சன் யார்? நம்முடைய கில்லி சரத் யார்? அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன நெய் ஊத்துற ஏதோ ஒரு பிரச்சார கூட்டத்தில் விஜய் அவர்கள் சொல்கிறாரு, அரசாங்க பணத்தில் மற்றவங்களுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓமை சொல்லுவார். நம்ம என்ன கேட்குறோம், இன்றைக்கி வெங்கட்ராமனான்னு ஒருத்தரை நியமனம் செஞ்சுருக்கிறீங்க இல்லையா? அவருக்கு யார் வீட்டுக்கு காசு எடுத்து கொடுக்குறீங்க? நீங்கள் அரசு மக்கள் வரி பணத்தை எடுத்து உங்கள் படத்தினுடைய தயாரிப்பாளர்னு கொடுப்பீங்க. அது ஊரா வீட்டு நெய் இல்லையா? ஊரா வீட்டு நெய் தானே. ரூட் மாஃபியா ஜெகதீஷ் உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சுருக்கீங்களே, அவருக்கு யார் பணம்? நீங்கள் சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தையா கொடுக்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து எடுத்து சம்பளம் கொடுக்குறீங்க. இப்போ இது மாதிரி பேசிகிட்டே போகலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, போதைப் பொருளை ஒழிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். போதைப்பொருள் கடத்தலில் பிடிக்கப்படுகிறது தாவேக்கா காரணமாக இருக்கிறான். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், அதில் எந்த விதமான சமரசமும் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்கிறீங்க. ஆனால் பெண்கள் தொடர்பான விஷயங்களில் தாவேக்கா நிர்வாகிகள் பல பேர் அதிரடியாக கைது செய்யப்படுகிறார்கள். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? நீ போதைப்பொருள் தொடர்பாக ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்குது. அதுதான் இன்னும் வேதனை. பெண்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வருது தாவேக்கா நிர்வாகிகள் மீது, ஆனால் நடவடிக்கை இல்லை. இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் சிஎம் விஜயை பார்த்து கேட்கிறார்கள், யார் தூய சக்தி, யார் நாரசக்தி, யார் தூய சக்தி, யார் தூர சக்தி என்று கேட்கிற இடத்திற்கு வந்து விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.